ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி இன்றைக்கி டுடேஸ் லன்ச் இன்றைக்கி காய் குழம்பு. கொஞ்சம் ஒரு 4-5 காய் சேர்ந்துருச்சு. ஸோ வச்சாச்சு. முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். சைட் டிஷ் பண்ணிடலாம். அப்பளம் பொரிச்சிடலாம். அப்பளம் பொரிச்ச எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ கடுகு வெந்தயம் போடக்கூடாது. போட்டால் கறிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடலாம். இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பொரிச்ச எண்ணெயில் கொண்டு நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் போட்டோம்னா ஃபுல்லாக கருகிக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகுலாம் வெடிச்சிச்சு. இப்போ முருங்கைக்காய் நல்லா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடலாம். அடுத்து முள்ளங்கி மூக்கல் போட்டுக்கலாம். மூக்கல் அடுத்து முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். வதக்கிட்டு என்னென்னலாம் அரைக்கலாம்ங்கிறத நான் சொல்லுவேன். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா ஃப்ரையாகிடுச்சு. காய்கறி எல்லாம் மசாலா பார்க்கலாம். 5 பெரிய தக்காளி, நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸை போட்டு இதை அரைச்சிடலாம். இது ஒரு 5 பேருக்கு செய்யக்கூடியது. 5 தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது தேங்காய் போட போகிறதில்லை. இந்த காய்க்கு தேவையான பொருட்களாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டுருக்கோம். ஸோ 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, புளி பாருங்கள். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. சூப்பராக எல்லாமே போட்டாச்சு. தேவையான மசாலாக்கள் எல்லாம் இப்போ நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்ல உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே எல்லா காய்கறிக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, அப்போ நம்ம குழம்புல சாப்பிடும்போது முருங்கைக்காய், முள்ளங்கி, நூக்கல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நல்ல அந்த மசாலாக்கள்லாம் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். 200 ml தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுதில் உள்ள கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 100 ml மொத்தம் 300 ml தண்ணி ஊற்றி வச்சு, ரொம்ப தண்ணியாக வைக்கல, கட்டியாக வைக்கலாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம்